திருமாவளவன் அவர்கள் வந்து சொன்ன ஒரு விஷயம், பதவி ஆசைக்காக வந்து இல்லை, பதவி ஆசைகள்னா வெளியில் வந்து ஆதரவு கொடுத்துருப்போங்க. எதுக்கு உள்ளே போனீங்க? நான் விரும்பல, என் கட்சிக்காரங்க விரும்புகிறேன். ஏன்னா நீங்கள் வேறு கட்சி வேறு. இவங்க தான் தாவேக்காக்கு டிமாண்ட் வச்சாங்க. திருமா துணை முதல்வர் திருச்சிகளை கொடுக்கணும், ராஜினாமா பண்ணுற எம்பி சீட்டும் கொடுக்கணும். அதெல்லாம் முடியாதுன்ட்டான். அதனால தான் திரும்ப ஆகலை. அவருக்கு தெரியும் இந்த மாதிரி சின்ன போர்ட்போலியோவில் வந்து உட்காந்தா நல்லா இருக்காது. ஆனால் வெளியில் உருட்டுறது. உள்ளாட்சி தேர்தலும் மக்களவை தேர்தலையும் வந்து தாவேக்காக்கு ஆதரவளிக்க வாய்ப்பு இருக்கு. தேர்தல் வரட்டும், தேர்தல் நேரத்தில் பேசலாம். உள்ளாட்சி தேர்தல் வரும்போது இல்லைப்பா நான் திமுக கூட கூட்டணி, இங்கே அமைச்சர் அங்கே திமுக கூட்டணிலாம் நிலப்படம் எடுக்கவே முடியாது. வெளியே போவாங்களா? போனான்றாப்புல பன்னீரசு. நீ போனேன் நேற்று உட்காந்தார் பார்த்தீங்களா? அப்படியே கூனி குறுகி போய் என்னை அழைத்தார்கள், அந்த கதவை நான் அடைத்து விட்டேன் சொன்னார். ஞாபகம் இருக்குதா? அதான் அடைச்சிட்டிங்கல்ல. இன்றைக்கி நான் புதுசாக ஒரு கதை சொல்கிறீங்க. இன்னொன்று சொன்னார். ஞாபகம் இருக்குதா? அவர் சீமானும் விஜயும் RSS பெற்றெடுத்த பிள்ளைகள், அவர்களை திமுகவும் விட்டாலும் தீக்கா விட்டாலும் இந்த திருமாவளவன் விட மாட்டான். இன்னும் ஓடிக்கிட்டு இருக்குது. நேற்று இன்று நாளைன்னு போட்டுனுக்கிறான். பல இடங்களில் இப்போ தொடர்ச்சியாக வந்து இந்த கரண்ட் கட் வந்து ஏற்படுது. ஆட்சிக்கு வந்த கொஞ்ச நாளில் இந்த இது வந்து வரவே கூடாது. துறை அமைச்சர் இந்த மாதிரி கெட்ட பேர் வராமல் பார்த்துக்கணும். அவருக்கும் பர்சனலாக சிக்கல். எல்லாரும் தான் அப்படி போகும்போது இவர் துறையில் மட்டும் மின் வெட்டுன்னு வந்தால் அப்போ நாளைக்கு சிஎம்ஐ கூப்பிட்டு என்னங்க பண்ணிகிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்பாங்க. இல்லை ஏதாவது ஒரு போர்ட்போலியோ வச்சுக்கிங்க அப்படின்ற மாதிரி வந்துடும். போன திமுக ஆட்சி அவருக்கு 2011 ஆட்சி போனது காரணமே இந்த மின்வெட்டு தான். கொளத்தூர் தொகுதி மக்கள் வந்து சொல்கிற ஒரு விஷயம், அதாவது கொளத்தூர் தொகுதியில் இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியில் வந்து கரண்ட் கட்டோ இல்லை தண்ணி பிரச்சனையோ வந்து இருந்ததில்லை. ஆனால் இந்த முறை வந்து ஆட்சி தொடங்கின உடனே வந்து கரண்ட் கட் வந்து அடிக்கடி ஆகுது அப்படின்னு கொளத்தூர் மக்களே வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ இது முதல்ல விஜய் கவனத்துக்கு தான் நம்ம கொண்டு போனோம். எங்கே தப்பு நடக்குது, யார் அந்த கருப்பாடுகள்னு பார்த்து ஒரு நடவடிக்கை எடுக்கணும். இந்த கோவையில் வந்து ஒரு சிறுமி படுகொலை, பல இடங்களில் போராட்டங்களும் நடந்துட்டு இருக்கு. இப்போ இதை வந்து தாவேக அரசு எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க? மாதிரி சம்பவங்கள் இவங்க ஆட்சிக்கு வந்து ஒரு 12 நாளில் நடக்குது. போக்சோ சட்டம்ன்றது பிடிச்சா கைது பண்ணால் மரண தண்டனை உச்சநீதிமன்றம் உறுதிப்படுத்தி ஒரு 2-3 பேருக்கு மரண தண்டனை கொடுத்தா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் பயம் வரும். என்கவுண்டர்லாம் பண்ணால் பயம் வராது. ஜனங்க பெருசாக பாராட்டுவாங்க. ஆனால் அது நல்ல நடைமுறை இல்லை. சட்டத்தின் மூலிமா தண்டனை கிடச்சி தூக்கு தண்டனை அந்த மாதிரிலாம் கிடச்சதுன்னா அது வந்து ஒரு பெரிய பயத்தை ஏற்படுத்தும். தமிழ்மண் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலீஃப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். தாவேக்கானுடைய அமைச்சரவையில் விசிகாவை சேர்ந்த வன்னியரசு அவர்களுக்கு வந்து அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டது. அதுக்கடுத்து வந்து ராசா அவர்கள் வந்து ட்விட்டரில் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்துச்சு. அதை தொடர்ந்து விசிகா தரப்புலேருந்தும் வந்து அதுக்கான பதிலடி வந்து கொடுக்கப்பட்டது. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? ராசா அவர்களுடைய இந்த ட்வீட் ஒரு கட்சி கூட்டணியில் இருக்குது. 2016 தேர்தலில் மக்கள் நல கூட்டணியாக அவர்கள் இருந்தார்கள். அதற்கு பிறகு அவர்கள் தோல்வியும் ஒத்துக்கிட்டு திமுகவும் அவர்கள் தோல்வியும் ஒத்துக்கொண்டு இந்த அதிமுக கூட்டணியை ஜெயிக்கணும்னா நம்ம இணைஞ்சால் தான் நல்லாயிருக்கும்னு வந்து இணைஞ்சாங்க. அப்படி இணைஞ்ச பொழுது உங்களுக்கு இவருக்கும் என்ன பிரச்சனை, ஸ்டாலினுக்கும் அவங்க அப்பா இறந்த பிறகு இவர் தலைவர் பதவிக்கு வர்றாரு. அப்போ வந்தவுடனே தோக்கிற மாதிரி இருந்தால் நல்லா இருக்காது. அப்போ இவர்களை வந்தபோது அவரும் அரவணைச்சிக்கிட்டார். அப்போ இவருக்கு ஒரு அடையாளத்தையும் தைரியத்தையும் கொடுத்தது மக்கள் நல கூட்டணி, குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரிகள். இவங்க வந்து ஆட்சி இது வந்தோன்னா அந்த 2019 தேர்தலில் ராகுல் காந்தியை முன்னிறுத்துகிறார்கள். அதனால தான் அவங்களுக்கு பெரிய வெற்றி. ராகுல் தான் பிரதமர்ன்ட்டார் இவர். மற்ற ஸ்டேட்டில் கூட சொல்ல. ராகுலுக்கே அது தெரியுமான்னு தெரியாது. அவரே மிரண்டு போயிட்டார். யாருமே என்னை நம்பலை, என்னை நம்பின ஒரே தெய்வம் நீ தான் அப்படின்ட்டு. இங்கே வந்து வேறு கதைக்கு என்னென்னா மோடிக்கு எதிராக ராகுல் தான் பிரதமர்னா ஓட்டு விழுவோன்னு அவங்க ஸ்ட்ராட்டஜி டீம் தெரியும். அதை சொன்னாங்க. அதே மாதிரி 38 இடம் ஜெயித்தாங்க. அன்னைக்கு துணையாக இருந்தது இவர்கள் தானே. ஆனால் அவங்களுக்கு நீங்கள் என்ன நல்லது பண்ணீங்க? 2021 எல்லாருக்கும் சீட்டை குறைச்சிங்க. கேட்டால் நாங்கள் ஜெயிக்கணும்னு. சரி 10 வருஷமாக ஆட்சியில் இல்லை, ஜெயிக்கணும்னு விரும்புகிறான்னு இவங்களும் பொறுத்துக்கிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் 2021 26 வரைக்கும் அவர்களை என்னென்ன பாடுபடுத்துனீங்க? பாடுபடுத்தினோம்னா என்ன அர்த்தம்னா அந்த கட்சிகளுடைய அடையாளத்தை இழக்கிற அளவுக்கு அந்த கட்சிக்குள்ளே ஊடுருவல். இப்போ திருமாவளவன் இருக்காருன்னா மற்ற 4 எம்எல்ஏக்களை நல்லா கவனிக்கிறது. அப்போ அவங்க விசுவாசம் யார்கிட்ட இருக்கும்? ஆளூர் சாணவாசலாம் திமுகலே சேர்ந்துட்டார். பாலாஜி இந்த மாதிரி பலரும். வன்னியரசுலாம் கிட்டத்தட்ட திமுகவில் தான் இருந்தார். அவர் எம்எல்ஏ இல்லைனாலும் அவர் திமுக ஸ்போக்ஸ் பர்சனாக தான் இருந்தார். அப்போ விடுதலை சிறுத்தைகளே திமுக கையில் இருந்தது. இடதுசாரிகள் எந்த காலத்திலையும் இந்த மாதிரி நாம் பார்த்ததே கிடையாது. அவங்க கொள்கையில் உறுதியாக இருப்பாங்க, எதிர்ப்பாக இருப்பாங்க. ஆனால் அவங்களே இவங்க வேலைக்கு வாங்கினாங்க. காங்கிரஸ் சொல்லவே வேணாம். இப்படி தான் 5 வருஷம் ஓட்டினாங்க. இதில் எம்பி எலெக்ஷனு சீட்டு தரமாட்டேன், தருவேன், இவ்வளோ தருவேன், அவ்வளோ தருவேன் இழுத்தடிச்சு கடைசியில் வேறு வழி இல்லாமல் சீட்டு கொடுத்தாங்க. விடுதலை சிறுத்தைகள் பொது தொகுதி கேட்டாங்க.
ஆதவ அர்ஜுனாக்காக. கொடுத்துருந்தா இன்றைக்கி இந்த நிலைமையே இருந்திருக்காது. இப்போ தவைக்காக்கு ஆதரவு அளிச்சிருக்க மாட்டாங்கன்னு இந்த அளவுக்கு ஒரு வந்திருப்பாங்க. இன்றைக்கி ஆதவ அர்ஜுனா இவ்வளோ பெரிய ஒரு சக்தியாக வளர்ந்து இருக்க முடியாதுல்ல. அவர் வாட்டில் ஒரு எம்பி வாங்கிட்டு அவர் கள்ளக்குறிச்சியாக தான் கேட்டார். எம்பி ஆகிட்டு அவர் வாட்டில் அவர் வேலையை பார்த்துருப்பார். அப்போது அதையும் பண்ணீங்க. அந்த கட்சிக்குள்ளே புகுந்து நீங்கள் இந்த விஜய் அந்த புத்தக வெளியீட்டு விழா போகக்கூடாதுன்னு நெருக்கடி, ஆதவை வெளியேற்றணும்னு நெருக்கடி, அதெல்லாம் நடந்ததில்ல. அவர் என்ன கேட்டார்? ஆட்சியில் பங்கு அதிகார பவர் எங்கள் தலைவருக்கு மட்டும் முதல்வராக தகுதி இல்லையா, துணை முதல்வராக தகுதி இல்லையா, உங்களால் தான் நாங்கன்னா எங்களால் தானே நீங்கள் தானே, இவ்வளோ தானே கேட்டார். இது என்ன பெரிய இது? சார் உனக்கு சக்கை எங்களுக்கான்னு கேட்டார் ராஜேஷ். கடைசி வரைக்கும் காங்கிரஸ் கூட்டணியில் தானே இருந்தார். அவர் மேலே என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? அப்போது இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் இவர்களை ரெண்டாம் தர குடிமக்கள் மாதிரி நடத்தி கூட்டணியில் வச்சுக்கிட்டு இவர்களும் அது சுகம் கண்டு போயிட்டாங்க. விஜய் வந்த பிறகு வேறு வழி இல்லாமல் இவர்கள் ஆதரிக்கிற நிலமை, வேறு வழி இல்லாமல். ஏன் சொல்கிறேன்னா, இவர்கள் எல்லோரும் திமுக கூட்டணியில் இருந்து தான் இருக்கலாம் தான் பார்த்தாங்க. ஆனால் மேலேருந்து டெல்லி தலைமை இடதுசாரிகளை நீங்கள் விஜய் ஆதரிக்கணுன்ட்டாங்க. காங்கிரஸ் ஆல்ரெடி போயிடுச்சு. முஸ்லீம் லீக் கட்சியும் நீங்கள் அவங்கள ஆதரிக்கணுன்ட்டாங்க. இப்போ இவர் மட்டும் என்ன பண்ணுவார்? அதனால் வேறு வழி இல்லாமல் இவரும் அண்ணன் மன்னிச்சிக்கண்ணே எல்லோரும் போயிட்டாங்க நானும் போகிறேன்னுட்டு இவர் ஜாயின் பண்ணினார். இப்போ அதுக்கு உருட்டுறாரு. இப்படி ஜாயின் பண்ணுற நேரத்தில் தான் காங்கிரஸ் போகிறப்போ என்னென்ன பேச்சு பேசுனாங்க அவருக்கா? நன்றி கேட்டவர்கள் அது இதுன்னு பேசுனாங்க. அப்போ காங்கிரஸ் திருப்பிட்டு பேசுனா நீங்கள் பதில் சொல்லுவீங்களா? அவங்கள நீங்கள் நல்லாவா நடத்துனீங்க? ஏதோ மதிப்பாக நடத்தி உங்களை ஏமாற்றிட்டு போகிற மாதிரி. இல்லாட்டி உங்களுக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு பவர் இருந்து இந்த 5 எம்எல்ஏக்கள் இருந்தால் ஆட்சி அமைக்கலான்ற நேரத்தில் காலவாரி விட்டு அவங்க பக்கம் போகிறாங்க அப்படின்னா சொல்லலாம் நன்றி கேட்டவர்கள். உங்களுக்கு அதான் கார்த்தி சிதம்பரம் கேட்டார். நீங்கள் ஒன்றும் இல்லை, எதிர்கட்சியாக இருக்கிறீங்க, அங்கே ஒரு கூட்டணி அரசு அமையணுன்ற ஒரு நிலைமை இருக்குது, அதுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க, ஒரு மத சார்பற்ற அரசு அமையணும், இதில் எங்கே நன்றி கட்டத்தனம் இருக்குது அப்படின்னு. விடுதலை சிறுத்தைகளையும் அதே மாதிரி போகிறது. உங்கள்கிட்ட நான் காலமெல்லாம் அடிமையாக இருக்கணும் தான் பட்டயம் போட்டு கொடுத்துருக்கா. அப்போ ராசா வந்து நைட்டு, அது ரொம்ப கொச்சையான வார்த்தை, நடவடிக்கை எடுக்கணும் அந்த வார்த்தைகளெல்லாம். மனைவி கணவன்கிட்ட ஒரு இது கிடைக்காம இன்னொருத்தனை நாடுகிறாள் அப்படின்ற அளவுக்கு எவனும் இந்த மாதிரி ஒரு சாதாரண ஆள் இந்த மாதிரி போட மாட்டான். இவர் எம்பி, இவர் வந்து ஒரு பெரிய தலைவர் இல்லை ஒன்று. அப்புறம் எதிர்ப்பு வந்தோன்னா அதை நீக்கிறார். எதிர்ப்புனா சாதாரண எதிர்ப்பு இல்லை, விடுதலை சக்தியெல்லாம் வச்சு செஞ்சு விட்டாங்க. இது இவருடைய ஆதிக்க மனப்பான்மைங்க. ஆளணுன்னா இவங்க தான் ஆளணும், அறிவுனா இவங்களுக்கு தான் அறிவு இருக்கும், பாயிண்ட்டுனா இவங்க சொல்கிறது தான் உண்மை, இப்படி எல்லாமே. அறிவு மற்றவனுக்கு இருக்கவே இருக்காது, அவன் முட்டாள். தப்பு செஞ்சால் இவங்க செஞ்சால் அது பெரிய தப்பு கிடையாது, அங்கே சின்ன தப்பு செஞ்சோன்னா பூதாகரமாக தான் இருக்கும். இத்தனை நாள் என்னென்ன நடந்தது? விளாத்திக்குளம் மாணவி இது நடந்ததா? 2 வயது குழந்தை இது நடந்ததா? அன்றைக்கெல்லாம் இவர் எங்கே போனாங்க? இன்றைக்கி அந்த மாணவி இதில் சட்டம் ஒழுங்கு கெட்டு விட்டது என்ன? அப்போ வந்து 10 நாள் அது இன்னும் செட்டிலாகவே இல்லை, அதுக்குள்ளேயும் இப்படி ஒரு சம்பவம் நடக்குது. கோவையிலையும் திருச்சியிலையும் திருச்சி வந்து இதுங்க, அது தவறான சிகிச்சையில் இறந்து போனது. அது என்ன, அதுக்கு சட்டம் ஒழுங்கு அதுக்கு நான் சம்மந்தம் இருக்குது, அது மருத்துவத்தில் நடக்கிற விஷயம். அப்போ இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு உடனே இந்த மாதிரி நடக்குது. அது முன்னாடி ஒரு பையனை 2 பசங்க சேர்ந்து அடித்து கொண்டாங்க. நினைக்கவே நெஞ்சம் பதறுகிறதாம் அவர் சிஎம். இன்னும் ஆட்சிக்கு வந்து பதவி கூட ஏற்கல. அப்புறம் 1000 ரூபான்னாச்சு. பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடியே பதவி ஏற்று உட்காந்து சைன் பண்ணி அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு அந்த பொறுப்புன்னு 1000 ரூபா என்ன ஆச்சுன்னா, நீங்கள் 1000 ரூபா உடனே கொடுத்துட்டீங்களா? ஆனால் அந்த மே மாதம் வரைக்கும் வந்து 1000 ரூபாய் கொடுத்துட்டாங்களா சார்? ஆனால் மீண்டும் வந்து மே மாதத்துக்கு கொடுக்கல. மே மாதத்துக்கு 2000 ரூபா கொடுத்து இன்ப சுற்றுலா போயிட்டு வாங்க. அதை எடுத்து நீ ஊட்டி, கொடைக்கானல், சிம்லா எல்லாம் போயிட்டு மீதி காசை மிச்சம் பண்ணி ஏதாவது இடம் வாங்கி போடுங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு பேசினார் என்ன. அப்போ மே மாதம் பணம் வந்து ஜூன் மாதம் கவர்மெண்ட் வருது இல்லை, இந்த மே மாதம் வர கவர்மெண்ட்டு கொடுக்கணும். அவங்க பதவி ஏற்கவே இல்லை, வந்து உட்காந்து சைனிங்கன்னு பண்ணால் தானே ஏதாவது ஒர்க்கு நடக்கும். என்னாச்சு? அப்போ இவங்க 1000 ரூபா தரேன்னு தானே ஆட்சிக்கு வந்தீங்க, 3 வருஷம் கொடுத்தானே கொடுத்தீங்க 1000 ரூபா. அப்போ என்னாச்சுன்னு கேட்டால் விடுவீங்க. இதை இவங்க இருந்தால் அந்த வேலையை பண்ணியிருப்பாங்க. என்னாச்சு இந்த நச்சரிப்பு இருக்குல்ல, இதுதான் பேர் போனது திமுக. ஒரே குரலில் 10 பேர் பேசுவாங்க, பார்க்க கேட்குறவனுக்கே பயம் வந்துடும். இதுதான் அவங்க வேலை. அதில் இந்த குரல்லாம் இந்த மாதிரி ராஜா மாதிரி ராசா மாதிரி ஆட்களும்
சரி, தொடர்ந்து வந்து திருமாவளவன் அவர்கள் வந்து சொன்ன ஒரு விஷயம், பதவி ஆசைக்காக வந்து இல்ல. அதாவது தாவேக்கா தரப்புல இருந்து பதவிவாசிகள்னால் வெளியில் இருந்து ஆதரவு கொடுத்துட்டு போவாங்க. எதுக்கு உள்ளே போனீங்க? எப்போ வேணாலும் கழட்டிக்கலாம்ல. ஏன் அப்போ உள்ளே போனீங்க? நான் விரும்பல, என் கட்சிக்காரங்க விரும்புகிறாங்க. ஆனால் நீங்கள் வேறு உங்கள் கட்சி வேறையா? இல்ல தாவேக்கா தரப்புல இருந்தே வந்து திருமாவளவன் அவர்கள் தான் அமைச்சராகணும் அப்படின்றது கேட்டதாகவும் சொல்றாங்களே சார். அதான் சொல்கிறேன். திருமாவளவனா துணை முதல்வர் கேட்பார், கொடுப்பாங்களா? அப்படிலாம் தாவேக்கால பேசலாம் இல்லை. இவங்க தான் தாவேக்காவுக்கு டிமாண்ட் வச்சாங்க. திருமா துணை முதல்வர், திருச்சிகளை கொடுக்கணும், ராஜினாமா பண்ணுற எம்பி சீட்டும் கொடுக்கணும். வன்னியர்ஸ் அவர்களும் ஒரு நாள் சொல்லியிருந்தாரு சார், துணை முதல்வர் வந்து ஆகிறதுக்காக நாங்கள் கேட்க சொல்லியிருந்தோம் அப்படின்றாங்க. அதெல்லாம் முடியாதுன்ட்டாங்க. அதனால தான் திரும்ப ஆகலை. அவருக்கு தெரியும் இந்த மாதிரி சின்ன போர்ட்போலியோவில் வந்து உட்காந்தா நல்லா இருக்காது. ஆனால் வெளியில் உருட்டுறது. நாள் நாங்கள் வந்து திமுக அதிமுக பேச்சுவார்த்தைன்றது நடக்கலை, அதெல்லாம் வதந்தி அப்படின்னு சொல்கிறது. அதுக்கு நாள் நைட்டு சேனலில் உட்காந்துக்கிட்டு ஸ்டாலின் என்னை அழைச்சி பேசினார். இந்த மாதிரி ஒரு கூட்டணி போக போகிறோம், நாங்கள் வெளியிலேருந்து ஆதரிக்க போகிறோம், எடப்பாடி தான் முதலமைச்சர், நீங்களாம் இருக்கணும் அப்படின்னு சொன்னாருன்னு பேட்டி கொடுப்பாரு. அதுக்கப்புறம் அன்னைக்கு நான் போய் ஆதரவு கொடுக்க போகிறேன்னு தான், இருங்க நீங்கள் தான் முதலமைச்சர், வேறு எது பண்ண போகிறோம், பேட்டிலாம் கொடுக்காதீங்கன்னு சொன்னாங்க ஃபோன் பண்ணி. இவர் யார் ஃபோன் பண்ணி அதுவும் இந்த மாதிரி பெரிய மேட்டரை பேசுவா? இதெல்லாம் சொல்லிட்டு மறுநாள் காலையில் அப்படிலாம் ஒன்று நடக்கவே இல்லை. அதெல்லாம் வதந்தினா, பேட்டி கொடுத்த மறுநாள் காலையில் சூடு தண்ணியத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி பேசுகிறாருன்னா இவர் என்னன்னா பேசுவார்? அதுதான் திரும்ப கண்டபடி பேசுறது. சரி, தொடர்ந்து வந்து உள்ளாட்சி தேர்தலும் மக்களவை தேர்தலையும் வந்து தாவேக்காக்கு ஆதரவளிக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு ஒரு விஷயம் கேட்டதுக்கு, தேர்தல் வரட்டும், தேர்தல் நேரத்தில் பேசலாம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. போயிடுங்களா இப்போ வெளியே? இவர்கள் ஆட்சிக்குள்ளே வந்து அமைச்சரானால அந்த அரசோட ஒரு அங்கம், தாவேக்கா அரசுடைய அங்கம். அப்புறம் தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் வரும்போது, இல்லைப்பா நான் திமுக கூட கூட்டணி, இங்கே அமைச்சர் அங்கே திமுக கூட்டணிலாம் நிலப்படம் எடுக்கவே முடியாது, அப்போ வெளியே தான் போகணும். வெளியே போவாங்களா? போனான்றாப்புல பன்னீரசு. நீ போனேன் நேற்று உக்காந்தார் பார்த்தீங்களா? அப்படியே கூனி குறுகி போய், நம்பி உட்காருப்பா, இல்லைண்ணா அமுக்கி விட்டா டப்புக்கு ஸ்ப்ரிங் மாதிரி அனுச்சிக்கிறாரு. மறுபடியும் அமுக்கி விட்டால அப்புறம் இவர் பிடிச்சி ஒரு அமுக்கி உட்கார வைக்கிறாரு. ஆதவ கை கொடுக்குறாரு அப்படின்னு. என்ன அமைச்சரை தானே கொடுத்துக்கிறாங்க, அது நெல்லுங்களா, நல்லா துணிஞ்சு தான் நெல்லுங்களா. அப்போ என்ன உங்களை உள்ளே குத்துது? அவ்வளோ திட்டோம், வண்டியாக திட்டோம், அதையும் மதித்து நம்மளையும் மதித்து பதவி கொடுத்துக்கிறாரு. ஐயோ அப்படிதானே? அதனால் பதவியை கூட ஒரு நின்று ஏற்றுக்க முடியல. இங்கே எப்படின்னா அங்கே அல் ஃபாத்திஹா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படின்னு அங்கே. ஏன்பா இதே வந்து வேறு அமைச்சர்கள் புரோகிதர்களை கூப்பிட்டு வச்சு ஸ்வாகான்னு போட்டு இது பண்ணால் ஒத்துக்குவீங்களா? உடனே திமுகலேருந்து பாருங்கள், இவர்கள் பாஜக பெற்றெடுத்த பிள்ளைகள் என்று சொன்னோமல்லவா, பாருங்கள் அப்படின்வாங்க. அப்போ அது என்னப்பா அப்படின்னா கம்முன்னு இருப்பாங்க. வாய் ஏதாவது வந்துச்சா? இதுதான் இவருடைய மத சார்பின்மை. சரி, இந்த கூட்டணி ஆட்சியை வந்து மக்கள் வந்து விரும்புகிறாங்க அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு தான் திருத்தாமா? முன்னாடி அவர் கூப்பிட்டாரு, அப்போவே போய் மக்கள் கூட்டணி ஆட்சி விரும்புகிறாண்ணே, வரட்டானே கூட்டணி ஆட்சியை மக்கள் விரும்புகிறாங்கண்ணே, அவர் தான் ஆட்சியில் பங்கு அதிகார பகிர்னு சொல்லிக்கிறாப்புல. நான் போகிறேன்னு போயிருந்தா இன்றைக்கி 4 அமைச்சர் தாவேக்கா இதுக்கு இவங்களுக்கு 15 சீட்டு கேட்டு நின்றுக்கலாம், 15க்கு 15 அடிச்சிருக்கலாம், 4 மினிஸ்டர் இருந்திருக்கலாம். என்னை அழைத்தார்கள், அந்த கதவை நான் அடைத்து விட்டேன் சொன்னார். ஞாபகம் இப்போ தான் அழைச்சது எதுக்கு அழைச்சாங்க? ஆட்சியில் பங்கு அதிகார பகிர்வு தானே கூப்பிட்டாங்க, அதான் அழைச்சிட்டிங்கல்ல. இன்றைக்கி நான் புதுசாக ஒரு கதை சொல்கிறீங்க. இன்னொன்று சொன்னார் ஞாபகம் அவர், சீமானும் விஜயும் ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளைகள், அவர்களை திமுகவும் விட்டாலும் விட்டாலும் இந்த திருமாவளவன் விட மாட்டான். இன்னும் ஓடிக்கிட்டு இருக்குது, நேற்று இன்று நாளைன்னு போட்டுனுக்கிறாங்க. சரி, இப்போ இந்த கூட்டணி ஆட்சி வந்து இப்போது நடந்துட்டு இருக்க நிலையில் வந்து இதுக்கு அடுத்த தேர்தலுக்கு திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒரு நெருக்கடி ஏற்படுத்தும். அதாவது அவங்க இது வரைக்கும் கூட்டணி ஆட்சிக்கு அனுமதி. நெருக்கடி ஏற்படாது, நெருக்கம் ஏற்படும். எதிரி ஒரு ஆள் ஆகிட்டாங்கல்ல, இனிமேல் என்ன பண்ணுறது? இவர்கிட்ட எல்லாம் வலிச்சு எடுத்துட்டு அங்கே போயிட்டாங்க. இனிமேல் இவருக்கு கூட்டணிக்கும் ஆள் இல்லை திமுகவுக்கு. இங்கே என்டிஏ இருக்குது, ஒன்று பிஜேபி இழுத்து திமுக பாஜக கூட்டணி, கவலைப்பட மாட்டாங்க. இது ஒரு நாள் நடந்தே கூட தீரும், புரியுதா? அப்போது அதிமுகவை தனிமைப்படுத்த பார்ப்பாங்க. அடுத்த தேர்தலில் கண்டிப்பாக திமுக பாஜக கூட்டணி தான் அமையும் அப்படின்றீங்க? சொல்கிறேன், அப்படியும் வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா என்டிஏ கூட்டணி அப்படியே தொடரும். ஏன்னா இன்றைக்கே வேலுமணி கண்டிச்சிருக்காரு. ஆமாம் சார்.
விஜயை நம்ம இவர் கூட பெருசாக கண்டிக்கல. இது எதிர்கூட்டணியில் இருக்கிற அன்புமணி கூட பெருசாக கண்டிக்கல. ஆனால் இவர் கண்டிச்சுக்கிறாரு. கண்டித்து தான் போட்டிருக்காங்க கார்டு. எனக்கு இன்னும் தெரியல, பார்த்தா தான் தெரியும். ஏன்னா நம்ம சேனல்காரனுங்க ட்விஸ்ட்டுலாம் எப்படி வரும்னு தெரியும்ல. அதனால் ஏடிஎம்கே என்டிஏ கூட்டணி ஒரு பக்கம், இந்த கூட்டணி ஒரு பக்கம். திமுக தனிமைப்படுத்தப்பட்டுன்னா திமுக கதை கந்தலாயிடும், உள்ளாட்சியிலையோ இல்லை பார்லிமெண்ட்லேயோ. ஆனால் ஸ்டாலின் அவருடைய வாழ்த்தோடு தான் வந்து இந்த அமைச்சர் பதவியை வந்து ஏற்றாங்க அப்படின்ற ஒரு விஷயம். மறுவீடு போகிற கதை தாங்க நான் அடிக்கடி சொல்லிகிட்டு இருக்கிறேங்க. மறுவீடு போகிற பொண்ணுங்க நைனா நைனான்னு அழுவோம். மைனா போயிட்டு வா மைனா, இங்கே தானேங்கிற பக்கத்தில் தானேங்கிற, இருக்கட்டும் நைனா, உன்னை விட்டு நான் எப்படி இவ்வளோ நாள் கூட இருந்தேன், என்னை பிரியத்துக்கே மனசு வரல நைனான்னு அழுவோம். இவரும் ஒரு அழுதுருவார். பொண்ணு பாடுறா என் மேலே எவ்வளோ பாசம், பக்கத்தில் தான் வாழ போகிறா ஆனாலும் அழுகுறா அப்படி இப்படின்னு போயிடும் மைனா. 2 நாள் கழிச்சு வரும். நைனா, எங்கள் வீட்டில் அந்த 2 சவரம் போடுறேன்னு சொன்னான்ல, அதை 3 சவரமாக போட சொல்லி எங்கள் வீட்டில் சொன்னாங்கன்னு சொல்லும் மைனா. நைனா அப்படியே டல் ஆகிடும். ஐயோ நம்ம மைனாவா இது அப்படின்னு. அந்த மாதிரி இந்த நைனாகிறார்ல இவங்க, ஐயோ சார் அவங்கள்ட்ட பர்மிஷன் வாங்கி தான் போகிறோம், போகிறதுக்கே மனசு இல்லை, போங்க திரும்ப சார். எல்லாம் சார் எப்படி சார் எல்லாம் விட்டு போயிட்டாங்க, போங்க நீங்கள் போங்க திரும்ப போய் அவர் வன்னியரசு கூட்டு அவர் பாருங்கள் எப்படி நிற்கிறார் பாருங்கள், அப்படியே நிற்கிறார் பாருங்கள், அப்படியே ஏதோ நோய் வந்தவர் மாதிரி இருக்கிறார். கூட்டு போய் அமைச்சர் ஆக்குங்க, போங்க நல்லா இருங்க, நல்லா இருங்க அண்ணன், போங்க நல்லா இருங்க, 1 மாதம் பொறுத்து பாருங்கள் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களே அப்படின்னு இருப்பாங்க. பாருங்கள், அந்த கூத்தெல்லாம் பார்க்க தான் போகிறீங்க. மறுவீடு மைனா கதை தான் போகுது. சரி, இப்போது தாவேக ஆட்சி தொடர்ந்ததுக்கப்புறமா வந்து பல இடங்களில் இப்போ தொடர்ச்சியாக வந்து இந்த கரண்ட் கட் வந்து ஏற்படுது. அதாவது இரவு நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரமாக வந்து கரண்ட் கட் ஆகுதுன்னு ஒரு குற்றச்சாட்டு வந்து எழும்பிருக்கு. இந்த குற்றச்சாட்டை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? ஆட்சிக்கு வந்த கொஞ்ச நாளில் இந்த இது வந்து வரவே கூடாது. ஏன்னா மின்சாரம் வந்து இப்போ சோலார் மின் உற்பத்திலாம் அதிகரிச்சிருக்குது, மிகை மின் உற்பத்தி. அப்போ இது செயற்கையாக யாரால் உருவாக்கப்படுதா அப்படின்றது. இன்னொன்று, அந்த துறையுடைய செயலர் இன்னொரு 3 மாதத்தில் ரிட்டையர் ஆக போகிறாரு. அவருக்கும் ஏதோ கொஞ்சம் எதுக்கு இறங்கி வேலை செய்யணுன்றதும் கூட இருக்கும். அதனால் துறை அமைச்சர் இந்த மாதிரி கெட்ட பேர் வராமல் பார்த்துக்கணும். அவருக்கும் பர்சனலாக சிக்கல். எல்லோரும் தான் அப்படி போகும்போது இவர் துறையில் மட்டும் மின் வெட்டுன்னு வந்தால் அப்போ நாளைக்கு சிஎம்ஐ கூப்பிட்டு என்னங்க பண்ணிகிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்பாங்க. இல்லை ஏதாவது ஒரு போர்ட்ஃபோலியோ வச்சுக்கிங்க அப்படின்ற மாதிரி வந்துடும். அதனால் இது உடனடியாக சரி செய்யணும். எங்கே பிரச்சனை இருக்குதுன்னு பார்த்து சரி செய்யணும். போன திமுக ஆட்சி ஆகிறது 2011 ஆட்சி போனது காரணமே இந்த மின்வெட்டு தான். அப்போ செயற்கையாக உருவாக்கினா நடவடிக்கை எடுப்போம் அப்படின்ட்டு ஒரு அறிக்கையாவது விடணும். இந்த கரண்ட் கட்டுக்கு காரணமே வந்து திமுக தான் அப்படின்ற ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. இன்னொன்று வந்து ஒரு பக்கம் வந்து சிஎம் அவர்களுக்கு வந்து கெட்ட பேர் வர வைக்கிறதுக்காக இந்த ஒரு விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படின்னும் தாவேக்காக்கு ஆதரவாகவும் சில விஷயங்கள் பேசப்படுது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எம்ஜிஆருக்கு இதுதான் நடக்கும். தண்ணி பஞ்சம், மழையே பெய்யல, மழை பெய்யலைன்னா தலைவர் என்ன பண்ணுவார், அந்த மகாராஜ் என்ன பண்ணுவார்னு எம்ஜிஆரை பற்றி ஜனங்க பேசும். உனக்கு ஒரே பொறாமையா போங்க, உனக்கு எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிகிட்டே இருக்கேன்னு. அது மாதிரி இந்த விவகாரத்தில் ஜனங்களை, ஆமாம் இவ்வளோ நாளாக மின்வெட்டு இல்லை, இவங்க வந்ததுலேருந்து மின்வெட்டு வருதுன்னா என்ன காரணம், இவங்க தான் ஏதோ பண்ணுறாங்க போல், இவங்க ஆளுங்க தானே அதிகாரிங்க, இன்னும் மாற்றலைல்ல, ஏதோ பண்ணுறாங்க போல் அப்படின்னும் பேசுவாங்க. அதனால் 2 கருத்துக்களும் வரும். என்ன இருந்தாலும் மின்வெட்டு ஜனங்க ரோட்டில் இறங்கி போராடுறாங்க அப்படின்றது வராமல் பார்த்துக்கிறது தான் புது கவர்மெண்ட்டுடைய பணி. கொளத்தூர் தொகுதி மக்கள் வந்து சொல்கிற ஒரு விஷயம், அதாவது கொளத்தூர் தொகுதியில் இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியில் வந்து கரண்ட் கட்டோ இல்லை தண்ணி பிரச்சனையோ வந்து இருந்ததில்லை. ஆனால் இந்த முறை வந்து ஆட்சி தொடங்கின உடனே வந்து தண்ணி பிரச்சனை, அதாவது மெட்ரோ ஓட்டரே எங்களுக்கு வர்றதில்லை, கரண்ட் கட் வந்து அடிக்கடி ஆகுது அப்படின்னு கொளத்தூர் மக்களே வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ இது முதல்வர் விஜய் கவனத்துக்கு தான் நம்ம கொண்டு போனோம். அப்போ எங்கே தப்பு நடக்குது, யார் அந்த கருப்பாடுகள்னு பார்த்து அவர் நடவடிக்கை எடுக்கணும் தானே. எங்கே தப்பு நடக்குது, ஏன் தண்ணி போகல, உடனடியாக அது என்னான்னு பார்த்து சரி பண்ணுங்கள். யாராவது சம்மந்தப்பட்டு இருந்தால் உண்மையிலே அதுக்கு எதிர்வினை ஆற்றுற வேலை யாராவது பண்ணாங்கன்னா அவங்கள நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி அதையும் வெளி உலகத்துக்கு காமிக்கணும். இந்த அதிகாரி இந்த மாதிரிலாம் நடந்திருக்காரு, அவரை சஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு. சரி, இப்போது இந்த கோவையில் வந்து ஒரு சிறுமி படுகொலை, இந்த ஒரு சம்பவத்தை அதாவது இந்த ஒரு சம்பவம் ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவமாக மாறி இருக்கு. பல இடங்களில் போராட்டங்களும் நடந்துகிட்ருக்கு. இப்போ இதை வந்து தாவேக அரசு எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க சார்? இவனை டிஜிபியே அனுப்பிச்சிட்டாரு, டிஜிபியே போயிருக்காரு. 2வது முதல்வர் அறிக்கை விட்டுருக்காரு. இதில் என்ன பார்க்கணுன்னா, இந்த மாதிரி சம்பவங்கள்
இவங்க ஆட்சிக்கு வந்து ஒரு 12 நாளில் நடக்குது. இது வந்து ஒரு 5 மாதம் 6 மாதம் நடந்துச்சுன்னா ஆட்சியை குறை சொல்லலாம். அந்த ஆட்சியுடைய மிச்ச சொச்சங்களும் இருக்குல்ல. 2வது அவங்க வந்து இந்த மாதிரி மனப்பிறழ்வு உள்ளவனுங்க 10 வயசு சிறுமியை தூக்கிட்டு போய் பாலியல் பலாத்காரம் பண்ணி கொல்றாங்கன்னா இவனுங்க மனுஷன் இல்லை, சேர்த்து இல்லை. அப்போ அவனுங்கள்ட்டையும் அந்த பிரச்சனை இருக்குது. அதற்கு அதீத போதையும் ஒரு காரணமாக இருக்கலாம். போதைனா அந்த நேரத்தில் தான் போதை அடிக்கணும்னு இல்லை. போதை அடித்து ஒரு வெறித்தனம் வரும். கஞ்சா இந்த மாதிரி இது அதெல்லாம் விசாரணையில் தெரிய வரும். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் பெண்கள் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை. போக்சோ சட்டம் கடுமையாக நடவடிக்கை எடுக்கணும். அப்படி எடுக்கலைனாலும் பயம் இருக்காது. இப்போ போக்சோ சட்டன்றது பிடிச்சா கைது பண்ணால் மரண தண்டனை உச்சநீதிமன்றத்தையும் உறுதிப்படுத்தி ஒரு 2-3 பேருக்கு மரண தண்டனை கொடுத்தா இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் பயம் வரும். என்கவுண்டர்லாம் பண்ணால் பயம் வராது. அதை ஒரு ஜனங்க பெருசாக பாராட்டுவாங்க. ஆனால் அது நல்ல நடைமுறை இல்லை. சட்டத்தின் மூலிமா தண்டனை கிடச்சி தூக்கு தண்டனை இந்த மாதிரிலாம் கிடச்சிதுன்னா அது வந்து ஒரு பெரிய பயத்தை ஏற்படுத்தும். ஸ்கூலில், வீடுகளில், தொலைக்காட்சிகளில் இதிலெல்லாம் பெண் குழந்தைகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறது பண்ணணும். குட் டச், பேட் டச்சு. அப்புறம் அந்நியர்கள் நம்மளை வந்து தனியாக கூப்பிட்றாங்க, அது பண்ணுறாங்கன்னா நம்ம போகக்கூடாது, அதில் உஷாராக இருக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கவனிக்கணும். அந்த விழிப்புணர்வை கொண்டு போகணும். இது மட்டும் இல்லாமல் வந்து இப்போது இந்த மேகதாது அணை பற்றிய ஒரு விஷயங்கள் வந்து போயிட்டுருக்கு. கர்நாடகா துணை முதலமைச்சர் அவர்கள் வந்து சொன்ன ஒரு விஷயம், அதாவது மேகதாது அணை கட்டுறதுக்கு தடையாக இருந்த திமுக ஆட்சி வந்து இப்போ ஒழிந்து விட்டது. தமிழகத்தில் இப்போது நாம் ஆதரவு கொடுக்குற ஆட்சி தான் வந்து நடந்துகிட்ருக்கு. அதனால் விஜய் அவர்களாலையும் இந்த அணை கட்டுறதுக்காக எந்த ஒரு எதிர்ப்பும் வந்து தெரிவிக்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் அவர் முன் வச்சிருக்காரு. இதற்கு எதிர்ப்பாக வந்து எடப்பாடி அவர்களும் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காரு. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? 5 பேரை பஞ்சு மிட்டாய் மாதிரி தூக்கி வெளியே போட்டுருவாங்க. இவர்கள் தயவில் யாருக்குது ஆட்சி? அதிமுக ஆதரவு கொடுத்துட்டு போகுது. அதனால் அது மேட்ரு இல்லை. மேகதாட்டு அணை அந்த பால் வந்து 5 வருஷமாக திமுக கையில் வச்சுட்டு அதை பற்றி அந்த பக்கமே திரும்பலை. பார்லிமெண்ட்டில் கூட இவர்களை கண்டித்து வாதங்க இதெல்லாம் பண்ணல. அதை விட்டு தேவையில்லாமல் எஸ்ஐஆர் அது இதுன்னு உருட்டியிருந்தாங்க. அப்போ மேகதாட்டு அணையை பற்றி நம்மளும் பல இதில் சொல்லியிருக்கோம். மேகதாட்டு அணையில் டிஎம்கே ஸ்டாண்ட் என்ன, ஏன் பார்லிமெண்ட்டில் பேச மாட்டேங்கிறாங்க. இன்னொரு பக்கம் டிகே சிவகுமாரை கூப்பிட்டு அவங்களோட கை கோர்த்து கொலாவிட்டு இருக்குதெல்லாம். யார் இந்த டிகே சிவகுமார்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் திமுகவோட இருக்கணும் அப்படின்றதில் கார்கே, இந்த டிகேஎஸ் இவங்கெல்லாம் உறுதியாக இருந்தாங்க. காங்கிரஸ் தாவேகாவோட போகணுன்னு ராகுல், பிரவீன் சக்கரவர்த்தி இந்த மாதிரி ஆட்கள், இங்கே நம்ம மாணிக் தாக்கூர் அவங்களாம் அந்த டைமில் காங்கிரஸ் மீண்டும் திமுக வந்தப்போ அதை வந்து ஆதரித்து இங்கே வந்து பேசினவர் டிகே சிவகுமார். அன்றைக்கி எந்த பத்திரிகையையும் இவருக்கு எதிராக கேள்வி கேட்காமல் பார்த்துக்கிட்டாங்க. ஏன்னா அவங்க கையில் தான் எல்லாமே. அதுக்கு பிறகு ராகுல் வராதுக்கு இவர் சப்பக்கட்டு கட்டியிருந்தார். டிகேஎஸ் வருவார், ஒன்றா இருப்பார் அப்படி இப்படின்னு. அப்போ டிகேஎஸ் யார் ஆளுன்னு தெரியுதா? அந்த டிகே சிவகுமார் தான் இப்போ வந்து இந்த விவகாரத்தில் இவங்களை வம்பிழுக்கிற மாதிரி பேசியிருக்காரு. திமுக ஆதரவான நிலைப்பாடு தான். அப்போது இந்த விவகாரத்தில் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு மேகதாட்டு அணை சம்மந்தமாக தன்னுடைய நிலைப்பாட்டை ஓப்பனாக அறிவிக்கணும். காங்கிரஸ் அமைச்சர்களையும் இவர்கள் நம்ம பத்திரிகையாளர்கள்லாம் கேட்கணும். மேகதாட்டு அணையில் தமிழ்நாட்டு நிலைப்பாடு என்ன? 2வது சட்டப்பூர்வமான போராட்டம் நடத்திக்கிட்டு மேகதாட்டு அணை கட்டுறதை தடுத்து நிறுத்துற வேலையும் பண்ணணும். போன கவர்மெண்ட்டு ஒரு இதை கூட நகர்த்தலை. ஆனால் ஒருவேளை அந்த அணை வந்து கட்டினாங்க அப்படின்னா 14 மாவட்டங்களுக்கு வேளாண்மையிலும் பாதிக்கப்படும். 5 கோடி மக்களுக்கு குடிநீரும் வந்து அணை கட்டுறதுக்கு 2 மாநிலங்களோட ஒப்புதல் வேணும். அதுக்கு மத்திய அரசு அனுமதி கொடுக்கல. இன்னும் பல விஷயங்கள் இருக்குது. சும்மா உருட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் உச்சநீதிமன்றம் வந்து அதற்கான அனுமதி கொடுக்கப்பட்டதாகவும் வந்து அவர் சொல்கிறார். அனுமதி எதுவுமே கொடுக்கல. இப்போ உருட்டு அது இவங்களுடைய நீங்கள் ஏன் போடலன்றது மாதிரி தான் கேட்டாங்க. இவர்களை தூங்கிட்டு இருந்தாங்க. அதுதான் பிரச்சனை. இவ்வளோ நேரம் வந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்து நன்றி சார்.